இவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், உலகத்தை மாற்றினார்கள். ஆனால் பெரும்பாலோர் அவருக்காக உயிர்த்தந்தார்கள். பேதுரு சீஷர்களின் தலைவன், தன்னை ஆண்டவரைப் போல சிலுவையில் மரிக்க தகுதியற்றவன் என்று சொல்லி தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அந்திரேயா கடற்கரை அருகே எக்ஸ் வடிவ சிலுவையில் கட்டப்பட்டார். இறக்கும் வரை இயேசுவை பற்றி அறிவித்தார். யாக்கோபு சீஷர்களில் முதலில் மரித்தவர். அரசன் ஹேரோதேனால் வாளால் கொல்லப்பட்டார். யோவான் கொல்லப்படவில்லை. கொதிக்கும் எண்ணெயில் வீசப்பட்டும் தேவன் அவரை காப்பாற்றினார். பத்மோஸ் தீவில் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியார். பிலிப்பு ஆசியா மைனரில் இயேசுவை பிரசங்கித்தார். அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். பர்த்தலோமேவு மிகுந்த துன்பம் அனுபவித்தார். ஆனால் ஒருபோதும் கிறிஸ்துவை மறுக்கவில்லை. அவருடைய விசுவாசத்திற்காக உயிர் தந்தார். மத்தேயு எத்தியோப்பியாவில் ஜெபத்தில் மண்டியிட்டபடியே வாளால் கொல்லப்பட்டார். தேவனை சேவித்தபடியே உயிர் தந்தார். தோமா இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஈட்டிகளால் குத்தப்பட்டார். அல்பேயோவின் மகன் யாக்கோபு ஆலயத்தில் இருந்து கீழே தள்ளப்பட்டார். உயிருடன் இருந்த போதும் அடித்துக் கொல்லப்பட்டார். யூதா சிமோன் சேலோத்துடன் சுவிசேஷத்தை அறிவித்தார். தடியாலும் அம்புகளாலும் கொல்லப்பட்டார். சிமோன் சேலோத் பெர்சியாவில் கிறிஸ்துவை மறுத்தார். அதனால் இரண்டாக வெட்டப்பட்டு உயிர் தந்தார். யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை துரோகம் செய்தார். பின்னர் தன்னையே முடித்துக் கொண்டார். இவர்கள் பொய்க்காக மரிக்கவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததால் உயிர் தந்தார்கள். கர்த்தாவே, சீஷர்களைப் போல நமக்கும் உறுதியான விசுவாசம் தாரும். ஆமேன். இயேசுவை இந்த அளவிற்கு விசுவாசமாக பின்தொடர முடியும் என்றால் கமெண்டில் தெரிவியுங்கள்.